ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது வரைக்குமே டவுட் இருக்குது, பண்ணலாமா பண்ணக்கூடாதா. அதாவது இன்ப்ரீடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது பண்ணால் வர நிறை குறை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஆடுகளம் சௌந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ப்ரீடிங்னா என்னான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சேவலையும் பெட்டையும் வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணி அதில் இறக்குற சிக்கில் வர சேவலையும் அதே சேவலையும் அதிலே வர பெட்டையும் வச்சு ப்ரீட் பண்ணுறது பேர் தாங்க இன்ப்ரீடிங். அதாவது உடன்பிறப்பு, அதாவது நம்ம சிக்கு வச்சு பொறிக்குது இல்லைங்க, அதில் இருக்க ஜோடா சேவலையும் ஜோடா பெட்டையும் வச்சே ப்ரீட் பண்ணுறது பேர் தாங்க இன்ப்ரீடிங்கு. இந்தமாரி இன்ப்ரீடிங் பண்ணுறதால என்னென்ன குறைகள் வருதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான குறை பார்த்திங்கன்னா மார்ட்டாலிட்டி தாங்க. என்ன மார்ட்டாலிட்டி வரும் பார்த்திங்கன்னா, பிறவிலே ஊனமாக இருக்கும், அதாவது கண் தெரியாமல் போகிறது, ரெக்கை சைடு வந்து ஃபால்ட் ஆகிறது, ஒரு சைடில் ரெக்கை தொங்கின்னு ஒரு மாதிரி வரும், அது ஒரு 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் ஊனமாக வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மூக்கில் வந்து அதேமாரி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ஃபால்ட்லாம் வந்து வரதால தான் நிறைய பேர் வந்து இன்ப்ரீடிங்கை விரும்ப மாட்டாங்க. என்னோடய கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ப்ரீடிங்கோட நிறைகளை பார்த்துக்கலாம். இன்ப்ரீடிங்கோட நிறை பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சேவல் வந்து தரமான சண்டை இருக்குது, அதோட ஜோடா பெட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா பெட்டைக்கிட்ட ஒரு அருமையான சண்டை இருக்குன்னும் போது நான் என்ன சொல்லுவேன்னா இன்ப்ரீடிங் போகலான்னு தான் சொல்லுவேன். ஏன் இன்ப்ரீடிங் போகலான்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு 9 சிக் பொறிக்கினா கூட அதில் ஒரு 2-3 சிக் ஃபால்ட் ஆனாலும் மீதி இருக்க சிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சண்டையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தமாரி பார்க்கும்போது நமக்கு இன்ப்ரீடிங் வந்து நான் நிறைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ப்ரீடிங் செட் ஆகாது. இதுவே சண்டை எனக்கு சண்டை முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இன்ப்ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆனால் இன்ப்ரீடிங் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பண்ணுவாங்க, ஆனால் தரமான சண்டை இருக்கும் இன்ப்ரீடிங்கில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்ச் வச்சுருந்தேன். அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 சிக் பொறிச்சிருந்தது. அதில் 3 சிக் வந்து மார்ட்டாலிட்டி ஆகிருந்தது இன்ப்ரீடிங்கில். இந்த 3 சிக் என்ன மார்ட்டாலிட்டி ஆச்சுன்னா, சிக்கு வந்து பொறிச்சிச்சு, ஆனால் வந்து கண்ணு தெரியல. ஏன்னா வந்து எப்படி இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா, தீனிக்கு வந்து தாய்க்கோழி வந்து கத்திட்டு சாப்பிடுது, அது வந்து கோழி குஞ்சு வந்து கொத்துது, பட் தீனி எங்கே இருக்குன்னே அதுக்கு தெரில. அப்படியே மேலேயே கொத்திட்டு, அதாவது தரையில் இருக்கிற தீனியை தரைக்கிட்டேயே மூக்கு போல் மேலேயே கொத்திட்டு வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி கண் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 3 சிக் அந்தமாரி தான் இருந்ததுங்க. தீனி எடுக்கவே நம்மளே வந்து தீனியை ஊட்டினோம், ஆனாலும் இறந்துடுச்சு, அதான் உண்மை. ஆனால் மீதி 6 சிக்கு பார்த்திங்கன்னா தரமான சண்டையாக இருந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சண்டை ரீதியாக போகும்போது உங்களுக்கு வந்து இன்ப்ரீடிங் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இன்ப்ரீடிங் தாராளமாக பண்ணலாம். இன்ப்ரீடிங் வந்து ஒரு பெஸ்ட்டு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா வந்து அருமையான சண்டையை எதிர்பார்த்து நம்ம பண்ணும்போது நீங்கள் இன்ப்ரீடிங் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நம்ம ரிசல்ட்டு எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இன்ப்ரீடிங் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரிசல்ட்டு அதிகமாக சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் இன்ப்ரீடிங் பண்ணுங்கள். இன்ப்ரீடிங் பண்ண மாட்டேன்னா அது உங்கள் விருப்பம், அதில் வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ப்ரீடிங் ஒரு சூப்பரான ரிசல்ட் தருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.